திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று ஆருத்ரா நிகழ்வு நடைபெறுகிறது. ஆருத்ரா நிகழ்வை முன்னிட்டு சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, குங்குமம், தேன், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமானுக்கு தீபத் திருவிழாவின் போது 2668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீப கொப்பரையில் இருந்து சேகரிக்கப்பட்ட தீப மை அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி ஆருத்ரா தரிசனம் காட்சியளிக்கிறார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மகரவிளக்கு பூஜையும் மகரஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை காலை பிரசித்தி பெற்ற மகரவிளக்கு பூஜையும் மாலையில் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசன நிகழ்வும் நடைபெறுகிறது. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் 5000த்திற்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக இன்றும் நாளையும் பக்தர்கள் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி இரவு 10 மணி வரை சபரிமலை கோயில் நடை திறந்திருக்கும். அன்று வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு சபரிமலை கோயில் நடை சாத்தப்படும். அன்றுடன் மண்டல மகரவிளக்கு காலம் நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் உள்ளிட்ட மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது நாகரிகம் அல்ல என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது கல்லூரி சார்பில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏசி சண்முகம், திரையிலிருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி கண்டவர்களில் எம்ஜிஆருக்கு இணை எம்ஜிஆர் மட்டும்தான் என்று தெரிவித்தார். செங்கல்பட்டு அருகே போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் சார்பில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. சென்னையில் உள்ள மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் செங்கல்பட்டை அடுத்த தென்மேல் பாக்கத்தில் இருக்கும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் எரித்து அழிக்கப்பட்டன. தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நாளை முன்னிட்டு 50 கோடி ரூபாய் மதிப்பிலான 2322 கிலோ போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. இதில் 1777 கிலோ கஞ்சா, 3 கிலோ ஆஷிஷ், 19.2 கிலோ மெத்தபெட்டமைன், 3.8 கிலோ எராயின், 1.3 கிலோ கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயில் எரிக்கப்பட்டன. ஆவடியில் காவலர்கள் கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழாவில் டிஜிபி சங்கர் ஜிவால் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஆவடியில் சிறப்பு காவல் படை 2ஆம் அணி மைதானத்தில் காவலர்கள் சார்பில் நடத்தப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக காவல் டிஜிபி சங்கர் ஜிவால் தன் மனைவியுடன் பாரம்பரிய உரையில் கலந்து கொண்டார். அப்போது பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை அளித்து காவல் அதிகாரிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து சங்கர் ஜிவால் தனது மனைவியுடன் புது பானையில் பொங்கலிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பானை உடைத்தல், கயிறு இழுத்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற விளையாட்டுகளில் கலந்து கொண்ட காவலர்களை டிஜிபி சங்கர் ஜிவால் உற்சாகப்படுத்தினார். உதகை நகர திமுக சார்பில் சுற்றுலா பயணிகளுடன் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு சிறப்பித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள நாடாளுமன்ற அலுவலகத்தில் மாவட்ட திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஃபாரஸ்ட் கேட் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையை ராசா பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தாம்பரம் திருச்சி இடையே முன்பதிவு சிறப்பு ரயிலுக்கு முன்பதிவற்ற பயணச்சீட்டு வழங்கியதால் ரயில்வே போலீசாருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து பொங்கல் பண்டிகைக்காக மாலை 3:45 மணிக்கு திருச்சி வரை இயக்கப்பட்ட சிறப்பு விரைவு ரயில் முழுவதும் முன்பதிவு ரயிலாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயணிகள் சிலருக்கு ரயில் நிலையத்தில் முன்பதிவு இல்லாமல் நேரடியாக பயணச்சீட்டு வழங்கப்பட்டதால் வெகுநேரம் காத்திருந்து சிறப்பு ரயிலில் அவர்கள் ஏறினர். அப்போது ரயில்வே போலீசார் அவர்களை தடுத்ததால் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் போலீசாரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பயணிகள் ரயிலில் ஏறி பயணித்ததால் செய்வதறியாமல் ரயில்வே காவலர்கள் திரும்பிச் சென்றனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் டோக்கன் வரிசை எண்படியே காளைகள் அவிழ்க்கப்படும் என மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் விதிமுறைகளை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி டோக்கன் வரிசை எண்படியே காளைகள் அவிழ்க்கப்படும் என்றும் போலியான டோக்கன்களை பயன்படுத்தி நுழைய முற்படும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் 100 டோக்கன்கள் பெற்றவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் பொங்கல் வைத்து ஆடிப்பாடி உற்சாகமாக மகிழ்ச்சியடைந்தனர். உழவர்கடை தொகுதிக்குட்பட்ட பிச்சிவீரன்பேட்டை பகுதியில் சமத்துவ பொங்கல் திருவிழா நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பங்கு பெற்று பொதுமக்களுடன் பொங்கல் வைத்து நடனமாடி உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவுக்கு தலைமை தாங்கிய புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.